Hey guys, welcome back to my channel. This is Rajeshwari. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஃபவுண்டேஷன் எப்படி வந்து ஃப்ளாலெஸ்ஸா அப்ளை பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது வந்து கேக்கி ஆகும், ஒயிட் காஸ்ட் வரும், இல்லைனா டார்க் ஆகும் ஸ்கின்னு, இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம ஃப்ளாலெஸ்ஸாக அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட ஸ்கின் மாதிரி அப்ளை பண்ணலான்றது, ஃபவுண்டேஷன் எப்படி பேசிக்காக அப்ளை பண்ணுறதுன்ற ஸ்டெப்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நல்ல ஃபவுண்டேஷன் பேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நியூ மாய்ஸ்சரைசர். இதனோட ரிவ்யூ வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் மாய்ஸ்சரைசர் எதுக்கு அப்ளை பண்ணோன்னா, நம்ம ஃபேஸில் வந்து ட்ரைனஸ் இருக்கும். ஸோ ட்ரைனஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ட்ரை பேச்சஸ்லாம் அப்படியே ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் வெள்ளையாக தெரியும். ஸோ நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து ஈவனாக ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து மஸ்ட். ஒரு மேக்கப் முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து மஸ்ட் நீங்கள் போட்டே ஆகணும். அப்போ தான் உங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர், ஆயிலி ஸ்கின் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நேரம் மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ப்ரைமர் தான். ஸோ ப்ரைமர் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஈவன் அவுட் பண்ணும். ஸோ உங்களோட ஸ்கின்னில் வந்து ஸ்கார்ஸு, ஆக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் ஈவனாக உங்களோட ஸ்கின் தெரியும். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வேணும், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அந்த மாதிரினா நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களோட மேக்கப்புமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ரைமருக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோஃபோக்கஸ் ப்ரைமர் இது. ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் வந்து நல்லா லாங் வேரிங்காக இருக்கும். ஸோ 5 to 6 hours நல்லாவே இருக்கும். புதுசாக அப்படியே மேக்கப் போட்ட மாதிரி, இப்போ தான் மேக்கப் போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல லாங் ஹவர்ஸ்க்கு வேணும் மேக்கப் அப்படின்னா ப்ரைமர் அப்ளை பண்ணுறது பெஸ்ட். அண்ட் உங்களோட பேஸுமே நல்லாயிருக்கும், ஃபவுண்டேஷன் பேஸ். உங்களுக்கு டெய்லி வேர் மேக்கப் மாதிரி வேணும்னா நீங்கள் ப்ரைமர் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி பேஸிஸில் ப்ரைமர் போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் ப்ரைமர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகட்டும் ஸ்கின்னில். இதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் போட போகிறேன். ஸோ நான் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். நான் ரொம்ப சீப்பாக வாங்கினேன். இது வந்து 2 பீஸ் வந்து 100 rupees அந்த மாதிரி வாங்கினேன். என்னோடய லிங்க் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதனோட சைஸ் பார்த்திங்க, ஷேப் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா, நான் ஒரு பவுலில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். வாட்டர் எடுத்து இதை வந்து சோக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வாட்டரில் வந்து சோக் பண்ணோடனே இதனோட சைஸ் வந்து பெருசாகும். இதை வந்து புழிஞ்சு இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வெட் ஸ்பாஞ்ச். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்திருக்க ஃபவுண்டேஷன் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். இதனோட ஷேட் வந்து டெசர்ட் பேஜ். ஸோ இது எனக்கு ஓரளவுக்கு எக்ஸாக்ட் ஷேடு தான். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து டாட்டாக ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஹேண்ட்ஸ்லேயே பிளெண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா திட்டாக தெரியுது. உங்களுக்கு கேமராக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பட் நேரில் பார்த்தீங்கன்னா திட்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி இப்படியே விட்டிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப கேக்கியாக நல்லா இருக்காது பார்க்க. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த பியூட்டி பிளெண்டர் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சோக் பண்ணும், இந்த ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துடும். ஸோ ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க நல்லா ஈவனாக இருக்கும் ஸ்கின். ஸோ இது மாதிரி டேபிங் மோஷன், அதாவது இப்படி அழுத்தி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக இருக்குது ஃபவுண்டேஷன். நீங்கள் இன்னொரு லேயரும் போடலாம், நல்லா திக்காக நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னொரு லேயரும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டார்க் சர்க்கிள் ஏரியா கொஞ்சம் கவர் பண்ணுறேன். இப்போ நான் கன்சீலர் யூஸ் பண்ணல, ஸோ அதனால் இந்த ஃபவுண்டேஷன் வச்சே கவர் பண்ணுறேன். நான் எப்போதும் ஒரு லேயர் தான் அப்ளை பண்ணுவேன். இப்போது பார்க்கலாம் இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ பில்டபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் லேயர்லேயும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இன்னும் நல்ல கவரேஜ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து மஸ்காரா, ஐலைனர் எல்லாம் பண்ணி என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும் அண்டு கேக்கியாக தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.